யாராவது உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க எத்தனை முறை அடுத்தவங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டிருப்பீங்க? இந்த பதிவு நம்ம எல்லோருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் சொந்த அறிவு இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் ஆர் ஒரு அவேக்கனிங் ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பிரசித்தி பெற்ற அறிஞர் இருந்தார். அவர் எப்பவுமே காஸ்ட்லியான ஷூ, செப்பல், ட்ரெஸ் போடுறதா வழக்கம். ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல சிறப்புரையாற்றுறதுக்காக அவர் போய்கிட்டு இருக்காரு. போகும்போது அவரோட காலனியை அருந்துடுச்சு. நல்ல வேலையாக பக்கத்திலேயே சாலையோரத்துல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கடை இருந்துச்சு. உடனே அவன்கிட்ட போயிட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அந்த தொழிலாளி யதார்த்தமா தெரியாதியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆளு, நான் தான் இந்த ஊர்லயே பேர் எறிஞ்சேன், என்னோட புகழ் பல ஊர்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாம போச்சான்னு ரொம்ப பீத்திக்கிட்டாரு. சரி, உடனே என் காலனியை தச்சு கொடு, நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த காலனியை பார்த்த தொழிலாளி, ஐயா இந்த விலையுயர்ந்த காலனியை தைக்கிறதுக்கான ஒரு பிட் லெதர் என்கிட்ட இல்லை, நான் சாயங்காலம் அதை ரெடி பண்ணி வச்சிடுறேன், அது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற வேற ஒரு செப்பலை எடுத்துட்டு நீங்க கான்ஃபரன்ஸுக்கு போங்க ஏன்னு சொல்லி கொடுக்குறான். இதை கேட்ட அறிஞருக்கு கோபம் பீறிட்டு வருது. என்னது, அடுத்தவங்க போட்ட செருப்பு போய் என்ன போட சொல்றியா முட்டாளே அப்படிங்கிறாரு. அதுக்கு பொறுமையா அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஐயா நீங்க இங்க கட்டுற அனைத்துமே அடுத்தவர் சொல்லி கொடுத்தது தானே, உங்கள்கிட்ட உள்ள தகவல்கள் அனைத்தும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்தது தானே, நீங்க பிறக்கும் போது சொந்தமா எந்த அறிவையா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியால அந்த அறிஞரோட ஈகோ முற்றிலும் உடப்பட்டு போய் ரொம்ப ஆடி போயிட்டாரு. சரி, இப்ப இந்த கதையில வரக்கூடிய தொழிலாளி கேட்ட கேள்வி நம்ம எல்லோருக்கும் பொருந்தும் தானே? சாமானிய மனிதன் முதல் சயின்டிஸ்ட் வரை எல்லோருக்கும் அறிவு என்பது கடனாக கொடுக்கப்பட்டது தான். ஐன்ஸ்டீன் அவர்கள் தன்னோட ஆட்டோபயோகிராஃபில தன் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் என்றோ வாழ்ந்த மக்களின் பங்களிப்பு, அதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 100 முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம கணித மேதை ராமானுஜன், இந்த பிரபஞ்சம் என் குலதெய்வத்தின் மூலமாக கண்டுபிடிப்புகளை என் மூலமாக தெரியப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. இதே போல பல சயின்டிஸ்ட் ஏதோ இயற்கை எங்கள் மூலமா இந்த கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையான அறிவாளிகளுக்கு தெரியும், அறிவு என்பதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எய்தர் அது கடனாக கொடுக்கப்பட்டது ஆர் கடனாக பெறப்பட்டது. இந்த உண்மை உணர்ந்த எத்தனையோ சயின்டிஸ்ட் அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு ஐபி பேட்டன்ட் வாங்காம மனிதகுல வளர்ச்சிக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் உலகத்துல அடுத்தவன் கண்டுபிடிப்பே தன் கண்டுபிடிப்பு மாதிரி பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி சம்பாதிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரிகளை பார்த்து உண்மையிலே அறிவு இருக்கான்னு தான் கேட்க தோணுது. உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. இந்த பூமியிலேயே மோஸ்ட் டிபெண்டன்ட் உயிரினம் மனிதன் தான். இதுல நான் தான் படிச்சவன், உயர்ந்தவன், அறிவாளின்னு சொல்றவனை கேட்டா வேடிக்கையா தான் இருக்கு. இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை வெளியிட உதவியை சுகுமார் சீனிவாசன் ஐயாவுக்கு நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.